இப்போ ஒரு பாம்பு பார்த்துட்டீங்க அப்படின்னா, பயத்த போக்கணும் அப்படின்னா, அது உங்களோட மட்டும் தான் முடியும். நான் என்ன சொன்னாலுமே உங்க உடம்புல பயம் வரத்தான் செய்யும். அதனால அது மனத எடுத்து நீங்க தான் குடுக்கணும். பாம்பு பார்த்த உடனே அது ஒரு உயிரினம் அப்படின்னு நெனச்சு தான் நீங்க அத பயப்படாம இருக்கணும். இப்போ பாம்பு கடிச்சுச்சு அப்படின்னா, மருத்துவமனைக்கு போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது. அது முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, கடிச்ச இடத்த அசைக்காம இருக்கணும். எப்படின்னா, ஒரு ஆக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, எலும்பு உடைஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம கை, கால அசைக்காம இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரியா ஷேக் பண்ணாம அது கடிச்ச இடத்த அசைக்காம வச்சிருக்கணும். அடுத்து என்னன்னா, பதட்டப்படக்கூடாது. நார்மலா இருக்கணும். எந்த ஒரு பயமும் இல்லாம அ நார்மலா இருக்கணும். ஏன்னா பயந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரஷர் அதிகமாகுது. ரத்த ஓட்டம் அதிகமாயிடும். அதனால நீங்க பயப்படாம தைரியமா இருக்கணும். அடுத்து அப்படின்னா, பாம்பு கடிச்ச உடனே பயந்து ஓடக்கூடாது. ஸோ ஒரு கொஞ்சம் வண்டியில போறதுக்கு, மெயின் ரோடு போறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னு பயந்து ஓடக்கூடாது. மெதுவா செல்லணும். இல்லன்னா பக்கத்துல யாரும் இருந்தா, அவங்கள உதவியா கூப்பிட்டு ஒரு கைத்தாங்கலா தூக்கிட்டு போலாம். அடுத்து ஆனா முடிஞ்ச அளவுக்கு இப்போ எல்லா பகுதியிலும் 108 ஆம்புலன்ஸ் இருக்குது. அதனால அந்த உதவிக்கு 108 ஆம்புலன்ஸ் குடுத்து விரைந்து சென்று மருத்துவமனையில் சிகிச்சை பெறணும். இது மருத்துவமனைக்கு போறது ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னா, கையில ஒரு கை மருத்துவமனை இருக்குது. ஏதாவது மருந்து சாப்பிடும், வெங்காயம் சாப்பிடும், ஏதாச்சும் சாப்பிடும்னு சொல்லிட்டு எந்த டயத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. பாம்பு கடிச்சு உறுதிப்படுத்திட்டீங்கன்னா, டயத்தை வேஸ்ட் பண்ணாம மருத்துவமனைக்கு போங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒரு தவறான முடிவு இருக்குது. பாம்பு கடிச்ச உடனே மருந்து அதாவது விஷம் மேல ஏறாதளவுக்கு கடிச்ச இடத்துலருந்து மேல் நோக்கி கயிற இறுக்கி கட்டுவாங்க. அந்த கட்டுவது மிகப்பெரிய தவறு. ஏன்னா, அந்த கட்டுனால என்ன ஆகுது அப்படின்னா, பாம்போட வெனம் ஒரே இடத்துல நிற்கிறதுனால, அந்த உறுப்பே சேர்ந்து அந்த உறுப்பு அழுகி போய் அத எடுக்கிற மாரி ஆயிருது. இன்னொரு என்னன்னா, அந்த கயிறு இருக்கா கெட்டிறாங்க பாருங்களேன். கெட்டின உடனே மருத்துவமனையில போய் அந்த கயிற கழட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பாம்போட வெனம் நின்டு சடனா உடம்புல போய் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா, பாம்பு கடிச்சுது அப்படின்னா, மேல் நோக்கி கயிற வச்சு இறுக்கி கட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு லேசான முறையில, அதாவது ஒரு விரல் லப்பர் பேண்ட் போட்டா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாரி கட்டுங்க. இல்ல அந்த மாரி கட்ட முடியல அப்படின்னா, கட்டவே வேணாம், ஃப்ரீயா விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பதட்டம் இல்லாம வெகு சீக்கிரமா மருத்துவமனைக்கு போனா போதும். ஆ அதே சமயம் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அதாவது இது மருத்துவத்துல சொல்றதா, இப்ப பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா, எந்த பாம்பு கடித்தது? அதோட ஒரு புகைப்படமோ, இல்ல அந்த பாம்ப பத்தின தகவல் இருந்ததுன்னா, ஈஸியா நம்ம அதற்கான அந்த மாற்று மருந்து குடுக்கலாம் அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமானது? இது என்னன்னா, முந்திலாம் நம்ம முன்னோர் காலத்துல பாம்பு கடிக்கு சரியான மருந்து கிடையாது. அதனால கடிச்ச பாம்ப நீங்க எடுத்துட்டு வாங்க. அத வச்சா நம்ம சிகிச்சை குடுக்க முடியும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. எந்த பாம்பு விஷப்பாம்பு கடிச்சாலும் ஒரே மருந்து தான். இந்த மாரி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆன்டி ஸ்னேக் வெனம். அத பார்த்து செலுத்துவாங்க. அ கோப்ரா கடிச்சாலும் அதே வெனம் தான். கட்டுரை பாம்பு கடிச்சாலும் அதே வெனம் தான். கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் இந்த 4 விஷப்பாம்பு கடிச்சாலும் அந்த ஒரே வெனம் தான். ஆனா உடம்புல எவ்வளவு மருந்து செலுத்தணும் அப்படின்னு சோதித்து பார்த்து செலுத்துவாங்க. ஆனா விஷப்பாம்பு கடித்தால் அந்த உடம்புல மாற்றங்கள் நெறைய இருக்கும். கடிச்ச உடனே பெருசா வீங்கிறது, மயக்கம் வருது இந்த மாரி இருக்கும். விஷம் இல்லாத பாம்பு கடிச்சா அப்படின்னா, கடித்த இடத்துல அதிகமான பற்கள் பட்டிருக்கும். கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 10 பற்கள், 20 பற்கள் பட்டிருக்கும். ஆனா கடிச்ச ஒரு 1/2 மணி நேரம் ஆனாமே எந்த ஒரு சிம்டம்ஸ் இருக்காது. நார்மலா தான் கை இருக்கும். ரத்தம் மட்டும் லேசா வடிஞ்சிருக்கும். ஸோ அதனால விஷப்பாம்பு கடிச்சது, விஷமில்லா பாம்பு கடிச்சது அறிஞ்சுக்கலாம். அதாவது